ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். இந்த ரீடிங் வந்து உங்கள் எனர்ஜியோட பக்காவாக ரெசனேட் ஆகும். அதாவது பொருந்தும். நீங்கள் வந்து அடிக்கடி 11 இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா 100% இந்த ரீடிங் உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். இது நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க இந்த பர்சனாக, இல்லைனா இந்த பர்சன் உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஃபெமினன் நீங்கள் தான் பிளாக் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. ஏன்னா இந்த பர்சன் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணல, கோழைத்தனமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே சிறகுகள் இருக்குது, மாஸ்குலினுக்கும் அதே சிறகுகள் இருக்குது. ஆனால் அந்த சிறகை வந்து அவங்க பயன்படுத்தலை. அந்த சிறகுகள் வந்து போத்திக்கிறதுக்கு நினச்சிட்டாங்க. இட்ஸ் லைக் அ பெட்ஷீட், அந்த மாதிரி தான் அவங்க நினச்சது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்காக ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போது நீங்கள் பிளாக் பண்ணதுக்கப்புறமோ, இல்லை அவங்க கோழைத்தனத்தினால அவங்க விலகி போனதுக்கப்புறமோ அவங்க மனசில் என்ன போராட்டம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். அவங்க எதை இழந்துட்டாங்க. நிச்சயமாக இந்த பர்சன் நைட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படாங்க, அழறாங்க லிட்டரலாக. உங்களை பிரிஞ்சு போயிருந்தாலும் இந்த வேதனை வந்து அவங்களால தாங்க முடியல. அவங்க மேபி ஈஸியாக இருக்கும்னு நினச்சிருக்கலாம், இல்லைனா வந்து சூழ்நிலை கைதியாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், திரும்ப 11 கண்டிப்பாக வந்து 11 பார்க்குறவங்களுக்கு, 11 இந்த விஷயங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த ரீடிங் 100% பொருந்தும். ஒரு சூறாவளி போயிட்டுருக்கு, இந்த பர்சன் வந்து பயந்துட்டாங்க, இல்லைனா வந்து சூழ்நிலை கைதி. இட்ஸ் லைக் அ கவர்ட் எனர்ஜி. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தான் வந்து அவங்க இந்த கனெக்ஷனை விட்டுட்டு விலகி போகிறது, இல்லைனா வந்து உங்களை விட்டு விலகி போகிறது, அப்படி ஒரு முடிவெடுத்தாங்க. ஆனால் அந்த முடிவு வந்து அவங்களோட கோழைத்தனத்துக்கு ஒரு உதாரணமாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க பவரை வந்து அவங்க ரீகெயின் பண்ணியிருக்கணும், அதை அவங்க பண்ணலை. அதுக்கு பதிலாக வந்து ரொம்ப கோழை மாதிரி உங்களை விட்டு போகிறது, இல்லைனா வந்து இந்த கனெக்ஷனில் வந்து கோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதனால் மேபி நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா வந்து வாக்கவே பண்ணது. இட்ஸ் லைக் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் இங்கே ஃபுல் பொட்டன்ஷியலாக நிற்கிறீங்க. இட்ஸ் லைக் டிவைன் ஃபெமினன், ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி. உங்களால் இந்த மாதிரி லோ வைப்ரேஷனல் திங்ஸ்லாம் எடுத்துக்க முடியாது. பட் நீங்கள் பண்ண இந்த முடிவு, நீங்கள் இதை பிளாக் பண்ணது, இல்லைனா வாக்கவே பண்ணது, சேஸ் பண்ணாமல் விட்டது, இதெல்லாம் தான் இந்த மாஸ்குலனுக்கு பெரிய அடியே கொடுத்துருக்கு. இந்த மாஸ்குலனாக அதுலேருந்து மீண்டு வர முடியல. டே அண்ட் நைட் உங்களை நினச்சி வருத்தப்பட்டு உருகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த பிரிவு வந்து அவங்களுக்கு என்ன உணர்த்துது, நீங்கள் எவ்வளோ அன்பானவங்க, இந்த காதல் வந்து எவ்வளோ ஆழமானது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்திட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த பர்சன் என்ன பண்ண போகிறாங்க, எனர்ஜெட்டிக்கலாக அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன சொல்ல விரும்புகிறாங்க, என்ன சொல்ல துடிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா பாலிஷ், ஃபோர்ஜ் ஸ்ட்ராங்கர் பாண்ட்ஸ் த்ரூ மியூச்சுவல் பாலிஷிங். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்த இந்த உரசல் வந்து உங்களோட பிரிவுக்காக இல்லை. இது வந்து இன்னுமே அவங்கள வந்து புடம் போட்ட தங்கமாக தான் மாற்றிருக்கு. இட்ஸ் லைக் நெருப்பில் சுட்டதுக்கப்புறம் வந்து தங்கம் இன்னும் மிளிரும், அப்படி தான். ஸோ இந்த மாஸ்குலின் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சக்ரா. இப்போ தான் வந்து அவங்க தைரியத்தை அவங்க திரும்ப கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. தைரியம் தான் புருஷ லட்சணம் இல்லையா? ஸோ மேபி அவங்களும் நம்மளோட வியூவராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தைரியத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. இதனால் ஒரு சீக்ரெட் டோர் உங்கள் வாழ்க்கையில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இட்ஸ் எஸ்பெஷலி வந்து இந்த ரீடிங் பொருந்துறவங்களுக்கு இந்த இன்சிடெண்ட் ரொம்ப கூடிய சீக்கிரம் நடக்கும். மேபி இந்த கோழத்தனம் அவங்க வந்து வழியாக வந்தது, இல்லைனா வந்து அவங்க ரத்தத்திலே ஊறிருக்கு. இதை விட்டு வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு போராட்டம் இருந்தது. பட் கூடிய சீக்கிரம் வந்து இந்த பர்சன் ஒரு சீக்ரெட் டோரை ஓப்பன் பண்ண போகிறாங்க. இட்ஸ் அ சீக்ரெட் கார்டன் ஆஃப் யுவர் ஹார்ட் டு ட்ரூ லவ், லெட் ட்ரஸ்ட் பிளாசம் வித்தின். ஸோ இந்த சீக்ரெட் டோர் தான் வந்து திரும்ப உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை கொடுக்கும். மேபி நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை இழந்திருக்கீங்க. ஐயோ, இவனை நம்பி நான் இனிமேல் போனால் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா ஓடி போயிடுவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது முடிவெடுத்துருக்கலாம். நீங்கள் உங்கள் பவரை கையில் எடுத்துட்டீங்க. ஸோ இதுதான் இந்த மாஸ்குலினை ட்ரிகர் பண்ணியிருக்கு. நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா அவங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க. இட்ஸ் லைக் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களோட கோழைத்தனத்தை ரொம்ப அழகாக படம் போட்டு காமிச்சாச்சு. நீங்களும் வந்து அதை கண்கூட பார்த்துட்டீங்க. அதனால் நீங்கள் இனிமேல் இட்ஸ் லைக் ப்ரூவ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒதுங்கிட்டீங்க. சேஸ் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இல்லை. இந்த சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். அதுக்கு முன்னாடி நான் உங்களை சில விஷயங்கள் பண்ண சொல்ல போகிறேன். இந்த எனர்ஜி உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா, இந்த எனர்ஜி அதாவது இந்த நியூ டோர் ஓப்பன் பண்ணுறது, நீங்கள் 2 பேரும் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உறுதுணையாக இருக்கிற இந்த எனர்ஜி நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா 11 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஷிப் 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ரெண்டுமே. ஸோ இவங்க வந்து இப்போது இந்த ஹெவி எனர்ஜியை முடிக்க நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது அவங்க வழியில், வேதனையில். 9 ஆஃப் சோர்ஸ், இட்ஸ் 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இதை வந்து அவங்க வந்து முடிக்க நினைக்கிறாங்க. இந்த வலி நிறைந்த இந்த பிரிவை உங்கள்கிட்ட வந்து பேசி இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ஒரு மீட்டிங், இல்லைனா வந்து சீக்ரெட் விஷயங்கள் பண்ணுறனால இதை வந்து அவங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு நம்புகிறாங்க. அதுதான் இப்போ அவங்களோட எண்ணம், அதுதான் அவங்க பண்ண விரும்புகிறது.
இட்ஸ் லைக் டஃப் சைக்கிள் முடிக்கணும் அப்படின்னு. நீங்கள் இல்லாமல் ரொம்ப தொலைஞ்சு போன மாதிரி இருக்கு அவங்க வாழ்க்கை, எங்கே போகிறதுன்னு தெரியல, திக்கு தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவங்களால இந்த சீக்ரெட் டோரை ஓப்பன் பண்ண முடியும் அவங்க நினச்சாங்க அப்படின்னா. ஸோ இதே ரிவர்ஸில் வருது, உங்கள் கல்யாணம், உங்களோட சந்தோஷம், குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. காமிக் எனர்ஜி. இதை பண்ணுறது வந்து உங்களை வெறுக்கிற ஒரு காமிக் எனர்ஜி, அவங்களோட ஆட்டம் ஒரு முடிவுக்கு வருது. இது குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஸோ இது வந்து குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு சொசைட்டி, சீக்ரெட் சொசைட்டி, இல்லைனா வந்து ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயங்களை பண்ணி உங்களை வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து ஒரு முடிவுக்கு வருது. இனிமேல் அவங்களால அதை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இதில் யாராவது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, உங்களை வந்து கவுக்கிறதுக்கோ இல்லை வந்து உங்களை திசை மாற்றுறதுக்கோ, அவங்களோட ஆட்டம் இட்ஸ் லைக் லிட்ரலாக அவங்க வந்து இந்த 3D உலகத்தை விட்டு வெளியில் போக போகிறாங்க. இட்ஸ் லைக் லூசிங் தேர் லைஃப். இது அந்த கார்டு தான், 6 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நீங்கள் வந்து வெற்றியை டேஸ்ட் பண்ண போகிறீங்க. எதனால்? இது வந்து அத்துமீறி போயிடுச்சு. பிரபஞ்சம் வந்து உள்ளே வராங்க, ஸ்டெப் இன் பண்ணாங்க. உங்களோட காதில் நடந்த இந்த பிரிவுக்கு காரணம் வந்து நீங்கள் 2 பேருமே கிடையாது. இட்ஸ் லைக் இந்த பிரச்சனை நடந்தது உங்கள் 2 பேர்த்தையும் புடம் போட. நீங்கள் 2 பேரும் ஃபெமினின், நீங்கள் டக்குன்னு எழுந்துட்டீங்க, உங்கள் பவரில் கையில் எடுத்துட்டீங்க. பட் இந்த மாஸ்குலின் கோழையாகி இப்போ கோழையிலேருந்து வெளியில் வரதுக்கான பாடம் கற்றுட்ருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே இது வந்து ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை தான் கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்படணும். இங்கே பாருங்கள், நீங்கள் 7th சக்கராவில் இருக்கீங்க, அந்த பர்சன் 1st சக்கராவில் இருக்காங்க. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் மாஸ்குலின் ரொம்ப சீக்கிரமாக லேர்ன் பண்ணிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது. இந்த ட்ராமா ஒரு முடிவுக்கு வருது. என்ன ட்ராமா? உங்களை கண்ட்ரோல் பண்ண, இது வந்து ஃபேமிலி பண்ணியிருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்க குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணியிருந்தாலும் சரி, 9 ஆஃப் பென்டிகல்ஸ். இது வந்து உங்களுக்கு பெரிய அபண்டன்ஸ் எனர்ஜியை கொண்டு வருது. ஒரு சிலருக்கு இது வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் முடிய போகுது. செல்வமும் வரப்போகுது, அதே சமயம் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் அதனால தான் வரப்போகுது. இந்த பிரச்சனைகள் நடந்தனால, இந்த பிளாக்கு உங்களுக்குள்ளே நடந்த இந்த ஊழல்னால உங்களுக்கு பெரிய லாஸ்லாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பெரிய கெயின் தான் கொண்டு வருது. என்ன கெயின் அப்படின்னு கேட்குறீங்களா? பார்ப்போம். நான் சொல்கிறத விட நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறதே நல்லது இல்லையா? இங்கே பாருங்கள், அந்த கெயின் வந்து மறைஞ்சிட்ருக்கு. என்னென்னு பார்க்கலாம். 4 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாஸ்குலினுக்கு இது வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுத்துருக்கு. இந்த மாஸ்குலின் வந்து இப்போ அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கோழையாக இல்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து கோழையாக இருந்தாங்க, பட் இப்போ வந்து அமைதியாகிட்டாங்க. கோழைக்கும் அமைதிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிளான் பண்ணுறாங்க. 2 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. அவங்களுக்கு வந்து இப்போ என்ன பக்கம் போகிறது, இட்ஸ் லைக் இன் மிடில், மதில் மேல் போகணும், எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் வந்து எனக்கு ஃபேவராக இருக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எங்கே குதிக்க போகிறாங்க அவங்கள நோக்கி. அதுதான் இங்கே சீக்ரெட் கார்டன். இது வந்து இவங்க எடுக்க போகிற முடிவு யாருக்குமே தெரியாது. இங்கே பாருங்கள், அவங்க தனிமையில் இருக்காங்க. மேபி உங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். அந்த சீக்ரெட், இந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங், இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிச்சயமாக நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணணும். அதுக்கான சந்தர்ப்பத்தை அவங்க உருவாக்குறதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் ஃபஸ்ட் மீட்டிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தானே ஆகணும் திரும்ப. இட்ஸ் லைக் 2 ஆஃப் வான்ஸ் பிளானிங் மோடில் தான் இருக்காங்க. நான் ஷஃபில் பண்ணிட்டு திரும்ப எடுக்கிறேன், திரும்பவும் 2 ஆஃப் வான்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இங்கே பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது. உங்களோட கரியர், உங்களோட பிளானிங், உங்களோட ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மாஸ்குலின் அவங்களோட தைரியத்தை, இட்ஸ் லைக் தைரியம்னு கூட சொல்ல முடியாது, அவங்களோட சுயமரியாதையை திரும்ப வாங்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க சுயமரியாதை இழந்துட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா உங்ககிட்ட மரியாதையே இருக்காது அப்படின்னு. ஸோ குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, வெரி வெரி அட்ராக்டிவ். 2 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் எப்படி எப்படின்னா 10 விஷயத்த ஒரே டைமில் அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள். இங்கே பாருங்கள், சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கீங்க, கையில் ரெண்டு சன்ஃப்ளவர், அது இல்லாமல் கொஞ்சம் கூட பேலன்ஸே தப்பாமல் போயிட்டுருக்கீங்க. ஸோ இதில் தான் நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் பேலன்ஸ், உங்களோட வாழ்க்கை, உங்களோட ஜேர்னி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளை நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. இனிமேல் நீங்கள் அந்த ரெஸ்ட்லேருந்து மூமெண்ட்டுக்கு போக போகிறீங்க. அதனால தான் இந்த மூமெண்ட்டுக்கு போகும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை ஜகிள் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள் சாதாரணமானது கிடையாது. மாஸ்குலின், லவ், லைஃப், கரியர் லைஃப், உங்களோட பேஷன், உங்களோட செல்ஃப் லவ் ஜேர்னி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜகிள் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கான முகாந்திரமான விஷயங்கள் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸ்ட்ரென்த், உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரென்த்னால தான் நீங்கள் பல விஷயங்களை வந்து சாதிக்க போகிறீங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 9 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி சாதாரண விஷயம் இல்லை. இங்கே பாருங்கள், பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ், கம்யூனிகேஷன். இந்த பர்சன் வந்து 4 ஆஃப் சோர்ட்ஸ்லேருந்து பேஜ் ஆஃப் சோர்ட்ஸுக்கு வந்தாச்சு. 4 ஆஃப் சோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா மெஜிஷியன். இந்த புது ஆரம்பம், உங்கள்கிட்ட
கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது நேரில் மன்னிப்பு கேட்குறதோ இல்லைனா எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ, அந்த ஒரு விஷயத்துக்கான சந்தர்ப்பத்தை தான் இந்த பர்சன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. லிட்டரலாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆள், சோல், எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஜீவன் நீங்கள். ஏன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, இங்கே பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் வான்ஸ். இட்ஸ் இஸ் அ ரேர் காம்பினேஷன். அன்பு இருந்தால் அகங்காரம் இருக்கும், அகங்காரம் இருந்தது அப்படின்னா அழகு இருக்காது. இட்ஸ் லைக் நீங்கள் பர்ஃபெக்ட் காம்பினேஷன் எல்லாமே. அது வந்து இந்த பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களை இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஸோ இந்த எனர்ஜி தான் இப்போ போயின்ட்டுருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் உங்ககிட்ட அவங்க பிளாக் பண்ணதுக்கு காரணம், இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்களா பார்க்கலாம். அவங்க ஏன் வந்து இப்படி கோழையானாங்க, ஏன் உங்களை வந்து பாதுகாக்காமல் ஓடி போனாங்க, ஏன் அவங்க முதுகெலும்பு தொலைச்சாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது சாக்குன்னு சொல்கிறத விட காரணம் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். சாக்குங்கிறது வந்து ரொம்ப கீழ்த்தரமான விஷயமா இருக்கும். எக்ஸ்கியூஸ் அது வந்து ஏற்றுக்க முடியாது இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பர்சன் ரொம்ப மேபி ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்காங்க. மேபி இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க இதை எவ்வளோ கேவலமாக அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களே பார்க்குறாங்க. ஓ வா, ஒரே நிமிஷம். இந்த பர்சன் சொல்ல போகிறதில்ல, நாம் தான் வாய்ப்பிடுங்கிறோம். வா வா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் ஆன் த ரைட் பாத், ஏஞ்சல்ஸ் ஆர் கைடிங் யூ அலாங் த வே. ஸோ ஃபெமினன் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் 7th சக்கராவில் இருக்கீங்க. நீங்கள் சரியான பாதையில் போயிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் போகிற பாதையில் போயிட்டு இருக்கீங்க. மேஸ்குலின் தான் ஆக்ஷன் எடுக்கணும். அவங்களுக்கு நிச்சயமாக தைரியம் தேவை. அந்த தைரியம் இல்லை அப்படின்னா அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறதில்ல. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தைரியம் இல்லாதவங்களுக்கு இந்த காதல் வாழ்க்கையில் இடம் இல்லை. இன் அண்ட் யான் பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் இன் அண்ட் யான் நம்ம இங்கே அதுதான் பார்த்துட்ருக்கோம். மேஸ்குலின் அதான் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் அமைதியாக இருங்க. 2 பேருமே வந்து ஒரே எனர்ஜியில் அலைன் ஆவீங்க. மேஸ்குலினும் வந்து டிவைன் பீயிங் தான், பட் அவங்க வந்து அவங்க சுயத்தை தொலைச்சிட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. ஐ see you in my dreams and in my dreams we are already together, believe. அவங்க வந்து கனவுகளில் உங்களோட தான் இருக்காங்க. அந்த கனவு வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கனவுகளில் ஒன்றா தான் இருக்கீங்க. அதனால் அதை நம்பலாம். நான் அதை நம்புகிறேன் அப்படின்றாங்க. ஸோ இதை நீங்கள் சந்தேகப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த தருணத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 222 வந்து 222 அனதர் வந்து யூனியனை பற்றி பேசுகிற ஒரு கார்டு. ஸோ இந்த எனர்ஜியை நீங்கள் அலைன் பண்ணணும் அப்படின்னா 222 அப்படின்னு பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். நான் இப்போ 12 பார்க்குறேன். இதுவும் இன்னொரு கன்ஃபர்மேஷன், யூ ஆர் இன் த ரைட் பாத். உங்கள் காதல் எங்கேயும் போக போகிறதில்ல. உங்களுக்குள்ளே வந்த சண்டை சமாதானத்துக்கானது தான், உங்களோட க்ரோத்துக்கானது தானே தவிர நீங்கள் கீழே விழுறதுக்கான விஷயம் இல்லை. ஸோ என்ஜாய் யுவர் லைஃப். அதே சமயம் ஃபெமினன், நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் தான் இந்த மாஸ்குலின் ரியலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் துரத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வேதாளம் திரும்ப முருங்கம் அரங்கேறும். ஸோ கீழேயே வைங்க, அவங்களுக்கு ரியலைசேஷன் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.